ஸோ இந்த சாட்டை கிழிச்சிடலாமான்னு தோணுது. ஒர்க் அவுட் முடிச்சா கிழிச்சு போட்டு ஒர்க் அவுட் ஞாபகம் ஒன்னொன்னுக்கு புரிய மண்டைக்கு கொண்டாட மண்டைக்கு செஸ்ட் பையு ட்ரை லெக் பேக் எல்லாமே எழுதிருக்கேன் அழகா. ஊடே 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 ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் ரிஸ்ட் ஒர்க் அவுட்னு போட்டிருக்கீங்களா? என்ன அளவுது ரிஸ்ட் ஒர்க் அவுட்டா? ரிஸ்ட் ஒர்க் அவுட்னு போட்டிருக்கீங்களா? அதான் கேட்க அது எப்படி கையில ரெஸ்ட்ல அது ரெஸ்டா? ஒரு ஒர்க் அவுட்டுக்கு நடுவுல 40 செகண்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பேன். முட்டா பயலானா நீ? முட்டா பையதான். ரெஸ்ட்டுக்கு எப்படி வரும் பெல்லிங்க? ஆர் ஏ டி இ எஸ் டி ஆர் ஏ டி இ எஸ் டி மொத்தமா அப்படி வாசி. ரெஸ்ட் செத்தான் அதோட. இப்ப என்ன சொல்லி தரமா முடியாதா? REST ரெஸ்ட். இன்ஜினியர் படிச்ச எனக்கு ஒரு இங்கிலீஷ் தெரியுதா கொண்டாடுதா? நான் போடுறதா இங்கிலீஷ், நான் வாசிக்கிறதா இங்கிலீஷ். அப்போ அதுக்கு பேர் ரீஸ்ட் இல்லையா? நானும் அது ரீஸ்ட் ஒர்க் அவுட்னு ஒருவேளை எதுக்கும் வேற எதுக்கும் போடுறதா இருக்கும். அடிப்பேன் மரியாதை போய் ஒர்க் அவுட். ஒரு ரீஸ்ட் ஒர்க் அவுட்னா கலரா அவருக்கு சொல்லி கொடுப்பேன்னு நினைச்சேன். அதனாலதான் சரி வேற ஒண்ணும் இல்ல. உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நல்லவருன்னு கேள்விப்பட்டேன். அதான் வேற ஒண்ணும் இல்லை. ஒர்க் அவுட் கொடுத்துருக்காரு. ஒர்க் அவுட் இது என்னது? மாஸ்டர் இது வாட்டர்னு போட்டிருக்கீங்களா? என்னது வெயிட்ல? அது உன் வெயிட் எழுதி வச்சிருக்கா? வாட்டரா? வெயிட்டா? அது ஏஜே அதுக்கு வெயிட். யாருக்கெல்லாம் இப்படி கொஞ்சம் அரையும் குறையுமே இங்கிலீஷ் தெரியுமா கமெண்ட் போட்டு போங்க.